Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்டான மேத்ஸ் क्वेश्चन பார்க்க போறோம். Show that the area of parallelogram whose diagonals are A and B vector is given. Also find the area of parallelogram whose diagonals are ன்னு சொல்லி diagonalோட வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ நீங்க பேசிக்கலி நான் ஒரு parallelogram கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். இங்க பாருங்க, இது ஒரு parallelogram. கரெக்ட்டா? சோ இப்போ நான் நேம் பண்ணிக்கிறேன் A C BO இப்படி எடுத்துருக்கேன் வச்சுக்கோங்களேன். இதுதான் நேமிங். ஓகேவா? இப்போ இதோட டயகனல்ஸ் எப்படி இருப்பாங்க? இப்படி ஒருத்தங்க, இப்படி ஒருத்தங்க. கரெக்டா? சோ பேசிக்கலி ஆரோஸ் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு இது வந்து ஒரு டயக்ராம். இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக்கலி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த OA வந்து நீங்க OA வெக்டர் இருக்கு இல்லையா, இவங்க வந்து நான் P வெக்டர்னு எழுதிப்பேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த OB வெக்டர், இந்த வெக்டர் இருக்காங்க இல்லையா, OB வெக்டர், இவங்க நான் வந்து Q வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். கிளியரா? இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் லா நல்லாவே தெரியும். கரெக்டா? பிசிக்ஸ்லயும் படிச்சிருக்கோம், மேத்ஸ்லயும் படிச்சிருக்கோம். ட்ரையாங்கிள் லா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்க இந்த OC இவங்க இஸ் ஈக்குவல் டு இவங்க பிளஸ் இவங்க. கரெக்டா? சோ நான் இவங்களை வந்து இப்படி எழுதிக்கலாம். அப்போ OC வெக்டர் ஈக்குவல்ஸ் டு OB வெக்டர் பிளஸ் OA வெக்டர். இது நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது ஐ கேன் சே OB னா என்னது Q பிளஸ் OA னா என்னது P. இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து இது வந்து இட் இஸ் யூசிங் ட்ரையாங்கிள் லா. இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்லலாம், அதே மாதிரி இந்த டயகனல் எடுத்துக்கோங்க. இது AB வெக்டர் ஈக்குவல்ஸ் டு ஆரோ பாருங்க, இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. AB வெக்டர் ஈக்குவல்ஸ் டு AC வெக்டர் மைனஸ் இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, அதனால மைனஸ் OA வெக்டர். புரியுதா? நல்லா கிளியரா நோட் பண்ணுங்க. இந்த பக்கம் இருக்கு, இது இந்த பக்கம் இருக்கு, அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. அப்ப ஐ கேன் ஜஸ்ட் ரைட் இந்த AB வெக்டர் ஈக்குவல்ஸ் டு AC வெக்டர் மைனஸ் OA வெக்டர். அதாவது AC னா என்ன சொல்லலாம், AC is equals to parallelogramல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப நான் Q ன்னு எழுதிக்கலாம். OA க்கு பதிலா ஐ கேன் ஜஸ்ட் புட் மைனஸ் P வெக்டர் ஈக்குவல்ஸ் டு AB வெக்டர். கரெக்ட்டா? இத நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படி எழுதிக்கிறேன். கிளியரா புரிஞ்சுதா? இப்போ நமக்கு தெரியும் OC அப்படின்னா அவங்க क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க, டயகனல்ஸ் வந்து டயகனல்ஸ் ஆர் A and B அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நான் இவங்கள வந்து ஈக்குவல்ஸ் டு A ன்னு எழுதிக்கிறேன், இவங்க வந்து B. பிகாஸ் இவங்க டயகனல் தானே. AB அப்படின்றது நான் B ன்னு எழுதிருக்கேன், OC அப்படின்றது A ன்னு எழுதிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்போ இவங்கள நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். A ஈக்குவல்ஸ் டு Q பிளஸ் P. அதே மாதிரி B இஸ் ஈக்குவல்ஸ் டு Q மைனஸ் P. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்படி எழுதிட்டேன். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் P ஐயும் Q ஐயும் இன் டர்ம்ஸ் ஆஃப் A ல எழுதிக்க போறேன். புரியுதா? அப்போ ஐ கேன் ஜஸ்ட் சே Q is equals to என்ன? Q is equals to B plus P. கரெக்ட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். பண்ணனா என்ன நடக்கும்? A vector is equals to B plus P. அப்போ P vector அப்படின்றது it is A பிளஸ் P ன்னு இருக்கும். இன்னொரு P இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும்? P வெக்டர் அப்படின் 2P வெக்டர் ஈக்குவல்ஸ் டு A மைனஸ் B. அப்போ P வெக்டர் ஈக்குவல்ஸ் டு A மைனஸ் B by 2. இது P வெக்டரோட வேல்யூ. சிமிலர்லி இந்த P வெக்டரோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா Q வெக்டர் கிடைக்கும். Q வெக்டர் ஈக்குவல்ஸ் டு B வெக்டர் பிளஸ் A வெக்டர் மைனஸ் B வெக்டர் by 2. அப்போ அதே மாதிரி நம்ம Q ஈக்குவல்ஸ் டு இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்களா, பிளஸ் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இங்க 2B இருக்குமா, அப்ப 2B மைனஸ் Bன்றது B. அப்ப B வெக்டர் பிளஸ் A வெக்டர் பை 2, அதாவது நத்திங் பட் A வெக்டர் பிளஸ் B வெக்டர் பை 2 அப்படின்னு சொல்லி வரும். இப்ப புரிஞ்சுதா? P வெக்டர் நீங்க வந்து A வெக்டர் மைனஸ் B வெக்டர் பை 2 எழுதுறீங்க, Q வெக்டர் A வெக்டர் பிளஸ் B வெக்டர் பை 2 அப்படின்னு எழுதுறீங்க. இப்போ உங்களுக்கு P and Q வெக்டரோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா தெரியும். என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் சைடு. அப்போ உங்களுக்கு சைட்ஸ் என்னன்னு தெரியும்ல, A வெக்டர் மைனஸ் B வெக்டர் பை 2 இன்டு A வெக்டர் பிளஸ் B வெக்டர் பை 2 ஈக்குவல்ஸ் டு 1/4 இன்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க உங்களுக்கு எப்படி வரும்? A வெக்டர் இன்டு A வெக்டர் பிளஸ் A வெக்டர் இன்டு B வெக்டர், அதாவது இப்படி மல்டிப்ளை பண்றேன், மைனஸ் B வெக்டர் இன்டு A வெக்டர் மைனஸ் B வெக்டர் இன்டு B வெக்டர். இப்போ வெக்டார் மல்டிப்ளிகேஷன்ல சேம் டேர்ம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க, A B B அப்படி சேம் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்? 0. கரெக்ட்டா? அப்ப I'm just putting 1/4
இதெல்லாம் 0 இதுவும் 0. அப்ப மீதி இருக்கிறது என்ன? a வெக்டர் கிராஸ் b வெக்டர் மைனஸ் b வெக்டர் கிராஸ் a வெக்டர். ரெண்டுத்தோட வேல்யூமே வந்து சேம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 1/4 இன்டூ 2 டைம்ஸ் ஆஃப் a வெக்டர் இன்டூ b வெக்டர்னு போடலாம். கரெக்டா? அப்போ ஆல்ரெடி இவங்க இருக்காங்க, அப்ப இங்க கேன்சல் ஆயிடுவாங்க. மீதி என்ன இருக்கும்? உங்களுக்கு என்ன வரும்? 1/2 இன்டூ a வெக்டர் இன்டூ b வெக்டர் அப்படின்னு வரும். கரெக்டா? உங்களுக்கு கொஸ்டின்லயே வந்து நல்லா பாருங்க, கொஸ்டின்லயே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு டயகனல் ஆர் அப்படின்னு சொல்லி வெக்டர் வேல்யூ கொடுத்தாச்சு. அப்போ இவங்க தான் a வெக்டர், இவங்க தான் b வெக்டர்னு அங்க கொடுத்தாச்சு. அப்ப நான் அந்த வெக்டர் வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 1/2 இன்டூ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது என்ன? 2i மைனஸ் j பிளஸ் k இன்டூ i பிளஸ் 3j மைனஸ் k. இதை நான் வந்து மல்டிப்ளை பண்றேன். இப்போ வெக்டர் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். i j k 2 minus 1 1 1 3 minus 1 minus 2i cap plus 3j cap plus 7k cap. அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி வந்திருக்கு. கரெக்டா? மல்டிப்ளை பண்ணி வெக்டரோட வேல்யூ இதுதான் வந்திருக்கு. அண்ட் இப்போ நான் ஃபைனலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு क्वेश्चन 1/2 தானே, 1/2 டைம்ஸ் ஆஃப் இதுதான். கரெக்டா? அப்ப இவங்களோட மேக்னிட்யூட் மட்டும் எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? அண்டர் ரூட் ஆஃப் -2 the whole square plus 3 the whole square plus 7 the whole square 1/2. 1/2 under root of 4 plus 9 plus 49. என்னது இது? இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 62 வரும். 1/2 இருக்கு by 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க. யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம், அதுக்கு ஒரு half mark allotment இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. அடுத்த வீடியோல இன்னொரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.